அதானி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துருச்சு. ஸோ இப்போ அதை வாங்கலாமா? சரி, இப்போ அதானி ஸ்டாக்ஸ் ஃபாலிங் நைஃபா இல்லைன்னா சரியான ப்ரைஸில் இருக்கா, இனிமேல் ஏறுமா? அப்போ யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம நுழைஞ்சிருந்தோம்னா ஒரே வருடத்தில் பணம் டபுள் பண்ணிக்கலாங்க. 1,00,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2,00,000 ஆக்கியிருப்பீங்க ஒரே வருஷத்தில். அதே மாதிரி 2020 வணக்கம் இஸ்ரேல் ஜபசி. அதானி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துருச்சு. ஸோ இப்போ அதை வாங்கலாமா? இப்போ அதானி இண்டஸ்ட்ரீஸ்லேயே நிறைய ஷேர்ஸ் இருக்குது. அதானி போர்ட்ஸு, அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி என்டர்பிரைசஸ், அதுதான் அதானி இண்டஸ்ட்ரீஸோடைய ஃப்ளாக்ஷிப் கம்பெனி, அதான் முக்கிய கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா 3,800 3,900 இருந்தது, இப்போ 1,300 டச் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இது சரியான சமயமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கீ இண்டஸ்ட்ரி ஏறக்குறைய 60% விழுந்துருச்சு. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 82% அதானி டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி இதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ சரியான சமயமா? இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு புத்தகம். வாரன் பஃபேலாம் என்ன சொல்லுவார்னா, நான்லாம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்வார். நான் கூட ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுலேயும் இந்த பெஞ்சமின் கிரஹாம் புக்கு பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ பெஞ்சமின் கிரஹாம் என்ன சொல்லுவார்னா, ஸ்டாக்ஸை எப்போ வாங்கலாம்? ஸ்டாக்ஸை எப்போ வாங்கலாம்னா, எப்போ அது உளுந்துக்கிட்டே இருக்கோ, கீழே வரும்போது வாங்கணும். எப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோ அப்போ விற்கணும். ஆனால் பெரும்பாலானோர் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே போகுதுன்னா உடனே வாங்குவாங்க. ஏறுது ஏறுது ஏறுதுன்னு வாங்குவாங்க. கீழே இறங்கும்போது கடகடன்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவரை பொறுத்தவரை இப்போ அவருன்னா நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவார். இப்போ ஒரு லேண்ட் வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? விலை குறைஞ்சா தானேங்க போய் வாங்குவீங்க. எதுனாலும் கம்மியாக இருந்தால் தானே விலையை வாங்குவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ரிவர்ஸில் மனுஷன் யோசிப்பான். அதுதான் தப்பான விஷயம். எப்பயுமே ஷேர் ப்ரைஸஸ் நல்லா உழும்போது வாங்கணும். எப்போ ஏறிக்கிட்டே இருக்கோ அப்போ விற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பெஞ்சமின் கிரஹாம் புத்தகத்தில் அதுவும் ஒரு கான்செப்ட். சரி, இப்போ சரியான சமயமா? இதே ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிங் நைஃப்னா என்னென்னா, ஒரு கத்தி மேலேருந்து கீழே உளுந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையை வச்சா நம்ம கை அறுபடுறது தான் மிச்சம். அதாவது ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ஸ் வீக்காக இருந்து அது கீழே உளுந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்கினா இன்னும் கொஞ்ச நாளில் ஏறும் நினச்சி வாங்குறது தப்பு. அது கீழே கீழே தான் போகுது அப்படின்னு சொல்றது அந்த கான்செப்ட். சரி, இப்போ அதானி ஸ்டாக்ஸ் ஃபாலிங் நைஃபா இல்லைன்னா சரியான ப்ரைஸில் இருக்கா, இனிமேல் ஏறுமா? இப்போ உதாரணத்துக்கு 2008 உலக அளவில் கிராஷ் நடந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லாம், யூஎஸ் குளோபல் ரிசெஷன். அப்போ யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம நுழைஞ்சிருந்தோம்னா ஒரே வருடத்தில் பணம் டபுள் பண்ணிக்கலாங்க. 1,00,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2,00,000 ஆக்கியிருப்பீங்க ஒரே வருஷத்தில். அதே மாதிரி 2020 பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கோவிட் கிரைசிஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக அடி வாங்குச்சு. அப்போ நீங்கள் ஒருவேளை இதே 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 2,00,000, 10,00,000 தான் 20,00,000 ஆயிருக்கும் ஒரே வருடத்தில். ஸோ அதே மாதிரி லெவலில் தான் இப்போ அதானி ஸ்டாக்ஸ் இருக்கா. சரி, இதை எதை வச்சு டிசைட் பண்ணலாம்? இப்போ அதானி ஷேர்ஸ் வந்து ஃபாலிங் நைஃப்ல தான் இருக்கா இன்னும், இல்லைன்னா சரியான ப்ரைஸ்க்கு வந்துருச்சு இப்போ வாங்கலாமா? இப்போ நான் இந்த இதில் ஒரு 3 இதை வச்சு நான் அனலைஸ் பண்ண போகிறேன். இப்போ எந்த ஸ்டேஜில் இது இருக்குன்னு. ஸோ அதானி இண்டஸ்ட்ரீஸை நான் அதானின்ற ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் நான் பார்க்குறேன். அதானி வந்துட்டு இந்தியான்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஜனவரி 27 நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு அதானி ஒரு பெரிய ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதானி ஷேர் விழப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3,300 2,700 வந்துச்சு. அப்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த ஜோக்கரை வந்துட்டு நான் அடுத்த வாரம் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ ப்ரைஸ் அதானி திருப்பி ஏறப்போகுதுன்னு. அவர் ஒருவேளை என் மேலே உள்ள கோவத்தில் ஒரு 10,00,000 ரூபா போட்டிருந்தாருன்னு வைங்களேன். ஜனவரி 27 இன்னைக்கு அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்னா, இப்போ ஷேர் 1,300 இருக்குது, 5,00,000 இருக்கும். ஸோ 50% அவருக்கு போயிருக்கும். ஸோ அதை ஃபாலிங் நைஃப்ன்றபோது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் நைஃப் நல்ல எக்ஸாம்பிள் அனில் அம்பானி கம்பெனி. அனில் அதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் அப்படின்னு ஒரு ஷேர் ஏறக்குறைய 300 போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விழா ஆரம்பிக்கும் போது 200 இருக்கும்போது 100 இருக்கும்போது வாங்கினவங்கலாம் என்னன்னா, அது என்ன இருந்தாலும் அது அம்பானி தானே,
திருபாய் அம்பானி கம்பெனிங்க எல்லாம் அதெல்லாம் அனில் அம்பானி திருப்பி மேலே வரும்னு வாங்கினவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் விலை 10 ரூபா. ஸோ அதோடைய வேல்யூ ஏறக்குறைய 3% ஆயிடுச்சு. எவ்வளோ? ஒருவேளை நீங்கள் 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 97,000 ரூபா லாஸ், 3,000 தான் இருக்கும் கையில். ஸோ இதெல்லாம் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஃபாலிங் நைஃபான்னு. சரி, இப்போது எதை வச்சு இப்போ நம்ம டிசைட் பண்ணுறது என்ன எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுங்க. ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா 85% இது வந்துட்டு ஓவர் வேல்யூடு அப்படின்னு தான் அந்த ரிப்போர்ட்டு. ஸோ 85% தொட்டுட்டாங்களா இந்த அதானி என்டர்பிரைஸ்க்கு? அந்த அதானி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சா 85% பார்த்தீங்கன்னா ஒரு அதானி குரூப்பில் 7 கம்பெனியில் 3 கம்பெனி 82, 83% விழுந்திருக்கு. ஆனால் ஒரு சிலதுலாம் 60 கிட்ட தான் இருக்குது. அப்போ இன்னும் மேலே விழ வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஸ்வத் தாமோதரன். யார் இந்த அஸ்வத் தாமோதரன்? வந்து இவர் வந்துட்டு நியூயார்க் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, எக்ஸ்பர்ட். இவர் வந்து ஒரு வேல்யூவேஷன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக பிளாக் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் எல்லாம் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்ட்டு பயங்கர ஒரு, நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி அந்த ஒரு பிளாகை படித்து பாருங்கள். ஒரு இண்டஸ்ட்ரி என்னென்ன பேராமீட்டர்ஸில் எவ்வளோ ஷேர் ப்ரைஸ் இருக்கணும், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அதே குரூப்பில் இருக்கிற மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஷேர் ப்ரைஸ் என்ன, புக் வேல்யூ, எல்லா இதையும் பிஇ ரேஷியோ எல்லாத்தையும் வச்சு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் என்னென்னா 947 ரூபா அப்படின்றாரு. அதாவது இந்த இம்பேக்ட் இல்லாமல் இப்போ ஹிண்டன்பர்க் வந்து நிறையா ஃப்ராடுலண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் எடுத்துட்டு சரியாக ஃபேர் ப்ரைஸ் மட்டும் வச்சா அந்த இம்பேக்ட்லேயே 947 ரூபா தான். அப்போ இப்போ எவ்வளோ ஷேர் ப்ரைஸ் இருக்குது? 1300 ரூபா. ஸோ இன்னும் மேலும் விழ வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. மூணாவது தேவினா மெஹ்ரா. இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் குளோப் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க ஐஎம் அஹமதாபாத்தில் படித்தவங்க, மும்பையில் தான், மும்பை பேஸ்டு இவங்க கம்பெனி. அவங்க என்ன அசஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அஸ்வத் தாமோதரன் ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு பேஸாக வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய அந்த க்ரோத் பர்சன்டேஜ், அதானி இண்டஸ்ட்ரீஸோடைய க்ரோத் பர்சன்டேஜ்லாம் இன்னும் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் ரிமூவிங் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இது, அதாவது ஹிண்டன்பர்க் என்னெல்லாம் அலிகேஷன் சொல்கிறாங்களோ அந்த இம்பேக்ட்லாம் இல்லாமலே 645 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க கரெக்டான வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணுத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அதானி ஷேர்ஸு மேலும் விழதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் அது ஃபாலிங் நைஃபாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு அந்த டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ என்னதான் நடந்துச்சு அந்த அதானி இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இதே இது ஒரு வேறு கண்ட்ரியில் நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் அவங்க கண்ட்ரியோட ரெகுலேட்டர்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இது பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் செபி எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியணும், ஆர்பிஐ தெரியல, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க தெரியல. ஸோ இப்போ நம்மளுடைய எல்ஐசி இது இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தப்போ என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள்லாம் நிறையா சம்பாதிச்சிட்டோம், அதெல்லாம் நஷ்டம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவங்க இப்போ நோஷனல் லாஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குற 50,000 கோடி ரூபா நோஷனல் லாஸ் எல்ஐசிக்கு வெறும் இந்த அதானி இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணனால. ஆக்சுவல் லாஸ் எவ்வளோ ஆனால் 3,000 கோடி ரூபா. ஸோ இப்போ அதெல்லாம் நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. அது எல்லாம் பப்ளிக் மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் இது எல்ஐசி அப்படின்னா ஐஆர்டிஏ வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும். ஆனால் யாருமே இப்போ செபியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆர்பிஐயாக இருக்கட்டும், ஐஆர்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால நம்ம இப்போ அதானி எந்த லெவலில் இருக்காங்கன்னே தெரியாமல் இருக்குது. அது முதல்ல வெளியில் தெரிஞ்சாதான் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பெட்டர். ஏன்னா ஓவராலாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நம்பிக்கை போச்சுன்னா ஓவராலாக நம்ம ஷேர் மார்க்கெட் விழும். அதனால் அவங்களும் இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக வராதனால இது ரைட் மூமெண்ட் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதானி வந்துட்டு கடன் பார்த்திங்கன்னா எனக்கு 60% கடன், பல லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கங்க. அவங்க 60% கிட்ட அவங்க வெளிநாட்டில் டாலரில் லோன் வாங்கியிருக்காங்க. 2019-20 தான் அவர் திடீர்னு பயங்கரமாக பணக்காரனாகிடுறாரு. பார்த்திங்கன்னா உலகத்தில் 2வது பணக்காரனாலாம் இருந்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 32-33 லெவலுக்கு கீழே இறங்கிட்டார். டெய்லியும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போது அந்த கடன் சுமை வந்துட்டு அவர் வாங்கும்போது 2019-20 ஒரு டாலருடைய மதிப்பு எவ்வளோன்னா 70 ரூபா, 71 ரூபா. இன்றைக்கி எவ்வளோ டாலர் மதிப்பு? 83 ரூபா. ஸோ பிரின்சிபலே, அதாவது கடன் தொகையே, ஏன்னா ஒரு டாலரில் தானேங்க திருப்பி கொடுக்கணும், கடன் தொகையை வட்டியை விட்டுருங்க, கடன் தொகையை ஏறக்குறைய ஒரு 20% ஜாஸ்தி ஆயிடுச்சு. $1 மில்லியன் கடன் வாங்கினாங்கன்னா $1.2 மில்லியன். ஏன்னா இப்போ
ரூபாய் மதிப்பு தான் இழந்துருச்சேன். ஸோ இந்த சூழலில் அவர் ரொம்பவே கஷ்டம் இருக்கிறத மேனேஜ் பண்ண. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரீநெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பங்களாதேஷ், அதான் ஜார்க்கண்ட்லேருந்து பங்களாதேஷ்காக இவர் வந்து ஒரு கோல் பவர் பிளான்ட் போடுறாரு ஜார்க்கண்டில். அங்கேருந்து பவர் சப்ளை பண்ணுறதுக்காக பங்களாதேஷ்க்கு. ஆனால் இப்போ ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இல்லை ரொம்ப ஜாஸ்தி ஒரு கோட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ரீநெகோஷியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோல் ப்ரைஸ் ரொம்ப கொஞ்சம் இன்ஃப்ளேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ நிறைய லாபம் பார்க்கலான்னு இப்போ அதை ரீநெகோஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவருடைய சூழல் அதானி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இதுதான் இன்ன வரைக்கும் இருக்குது. இன்னும் எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வெளியில் வரப்போகுதுன்னு தெரியல அதானி என்டர்பிரைசஸை பற்றி. ஸோ இந்த சூழலில் என்னை பொறுத்தவரை இன்னும் அது ஃபாலிங் நைஃப் தான். இன்னும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 900, 800, 700 அந்த ஏறக்குறைய அந்த ரேட்டை தொட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கினா அதுக்கப்புறம் ஏறினா நமக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும். இப்போ அதை வாங்கிட்டு திருப்பி மேலும் 1300 இருக்கிறது 900 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ 30-40% குறைய போகுது. ஸோ இப்போ அதானி ஷேர்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? உங்களுடைய வியூ என்னவோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.